தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் என்பது இன்றைக்கு மற்ற சமுதாயத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பின்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கவலையான விஷயம். முன்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், தலித் சமுதாயம் ரொம்ப பின்னே இருக்குது, அதை எப்படியாவது தூக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நீ வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் சமுதாயத்தை அதை தலித் சமுதாய மக்களை எல்லாம் ஓரளவு கைதூக்கி விட்டுட்டாங்க. ஆனா கையே தொடாம இருக்கிற சமுதாயம் எதுன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். அது கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக கட்டமைப்பு, பொருளாதாரம், அரசியல், இதில் பூராமே அப்படின்னாங்க ஓரமஞ்சனையோடு நம்மளை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒதுக்கி தள்ளிட்டே இருக்கிறாங்க. நாமளும் என்ன செய்யறோம், அதை வெக்கமே இல்லாம அவங்க பின்னாடி விற்கக்கூடிய ஒரு அபலமான ஒரு சூழ்நிலை. இதுதான் யதார்த்தமான உண்மை. குர்ஆன் என்ன சொல்றது? குர்ஆன் சொல்றத சுன்னாவை மட்டுமே நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க. எதை சொல்றாங்க? கலிமா சொல்றாங்க, ஓகே. நோன்பு வைங்க, ரைட்டு. ஜகாத்து கொடுங்க, சரி. ஹஜ் செய்யுங்க, ரைட்டு. இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ரைட், ஓகே. சுன்னாவை எந்த அளவுக்கு சொல்றாங்களோ அதே குர்ஆன் என்ன சொல்லுது? சமூக பொருளாதார கட்டமைப்பை சொல்லுது. அந்த சமூக பொருளாதார கட்டமைப்பை யாரு சொல்லணும்? சொல்லக்கூடியவர்கள் சொல்லல, சொல்லையும் விட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும் சொன்னோம்னாக்க முன்னேறவே இல்லை. முன்னேறணும்னு சொல்லி ஒரு விடைபெற்று கொடுக்குறேன். கட்காரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிதின் கட்காரி. அவர் யாருன்னு சொன்னா, மோடி பிரதமரா இல்லை அப்படின்னு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்தவர் யாருனாக்க RSS வளர்க்கப்பட்டவர், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சொல்றாரு, டெல்லியில 138 கக்கூஸ் இருக்கு, 138 கக்கூஸ் இருக்கு. அந்த கக்கூஸ் பூரா யாரு பாதுகாக்கிறா, கழுவுறான்னு சொன்னா முஸ்லீம்கள் தான் கழுவுறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க. தயவு செஞ்சு படிக்கிறாங்க. யார் சொல்றா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வேரோடி மண்ணோடும் அதுக்குன்னு சொல்லக்கூடிய கட்டாரியானாலே பொறுக்க முடியலங்க, நம்ம படிக்கவே சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு பள்ளியாசலுக்கு வர்றாங்க, பள்ளியாசலுக்கு அடிச்சு பிடிச்சு நான் தலைவராக வரேன், செயலாளராக வரேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன செய்யறாங்கனாக்க பெயிண்ட் அடிக்கிறாங்க, பள்ளியாசலுக்கு அடிச்சாங்களா, சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன செய்யறாங்க, நோம்பு கேட்கிறாங்க. இதோட வேலை முடிஞ்சு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இயக்கங்கள் என்ன செய்யுது? ஒரு போராட்டம் பண்றான், போட்டாச்சு போயிட்டே இருக்கான். ஆனா உண்மை நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த சமுதாயம் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அப்படியே நிற்குது. இதுக்கு என்ன மாற்று? சரி, நீங்க சொல்றீங்க, மாற்று என்ன? மாற்று ஒன்றே ஒன்றுதான். உயர்தர கல்வியும் ஆராய்ச்சி கல்வியும். நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதிதாக இதையெல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டுமோ அதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? முதலில் உங்களுடைய கல்வியை, உயர்தரமான கல்வியை கொண்டு வாங்க, ஆராய்ச்சி கல்வியை நீங்க கொண்டு வாங்க. நீங்க 3 வேளை சாப்பிடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த சாப்பாடை 2 வேளையா ஆக்கிக்குங்க. 2 வேளை சாப்பாடு ஆக்கி 1 வேளை சாப்பாடை உங்கள் பிள்ளைகளுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கல்விக்காக செலவு செய்யுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு